வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு வல்லாரை கீரை துவையல் எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் வல்லாரை கீரை. இதை நல்லா எடுத்துட்டு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். அடுத்து 3 வரமிளகாய் காரத்துக்காக எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம இது எல்லாத்தையுமே நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஃபைனலாக இந்த கீரையை போட்டு வதக்கிடலாம். இதில் புளியெலாம் சேர்த்துக்கக்கூடாது. நம்ம இதை அப்படியே தான் செய்யணும். அடுத்து நம்ம இதை வதக்கிட்டு இதோட தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயை போட்டுட்டு நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், அதோட நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வல்லாரை கீரையை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ கீரையெல்லாம் போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கு இந்த தேங்காய் கீனி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை இதோட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு துவையல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இந்த வல்லாரைக்கீரை பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஞாபக சக்தி தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அது நல்லா உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ப்ளஸ் உடம்புக்கு குளிர்ச்சி தர வல்லது. ரொம்ப அந்த ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் இதோட சேர்த்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாய்ச்சியில், அதே தாய்ச்சியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடித்தோன்னே நம்ம கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம துவையலை அதில் போட்டுடலாம். நல்லா அரைச்ச துவையலை சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வல்லாரை துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இட்லி, தோசைக்கு தொட்டுக்கலாம். நம்ம சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.